ஜெபம் பண்ணா போதாதான், ஜெபம் பண்ணால் போதுங்க, பைபிள் படித்தா போதுங்க. உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? பைபிள் படிங்க போதும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க. 7 அதிசயங்களை செய்தவன் இல்லையா, அவன் சொல்கிறாரு, போதும் ஆண்டவரே போதும், ரொம்ப மோசமாக இருக்காங்க உலகத்தில். இவங்க மனிதர்களை வச்சு மனிதர்கள் பார்க்கும்போது அவங்க பேசுகிற பேச்சுக்களும் செயல்களும் நம்பிக்கை அவங்க பண்ணுற இடையர்களும், ஐயோ இந்த ஒவ்வொருத்தரத்தில் என்னை எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம கூட யாரும் சேர மாட்டாங்க, நமக்கு தான் துரோகம் மேலே துரோகம் செய்வாங்க, நம்ம யாருக்காவது உதவி செய்வோம்னு நினச்சிட்டு செய்வோம், அவங்க நமக்கு முழு எதிரியாக வந்து நிற்பாங்க. 50 கிராம் நகை ஏதோ அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. 5 வருஷம் ஆகுது, இன்னே வரைக்கும் பணம் கிடையாது. திரும்ப கேட்டோம்னா ஃபைட், ரொம்ப ஃபைட் பண்ணோம்னா இருக்கு காளியத்தான் மாரியத்தான் மந்திரம். இந்த உலர்ந்த எலும்புகளை நான் சதையை வைப்பேன், நான் நரம்பு வைப்பேன், ரத்தத்தை ஊற்றுவேன், அந்த தோலை ஊற்றுவேன், நான் ஆவியை ஊற்றுவேன். அவங்க பார்வைக்கு என்னை வித்தியாசமா பார்த்தாங்க. அநேக ஆபத்துகளை காண செய்த தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, தொடர்ந்து வீடியோஸ் வரும். தொடர்ந்து இந்த வீடியோஸ்க்காக நல்லா ஜெபிங்க, தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக எங்களை அழைத்திருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அநேக நாட்கள் காத்திருந்து அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய அனுபவத்தையும் கூட இடையில நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுறோம். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஏன்னா என்னை அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த தேவன் மறுபடியும் என் மேன்மையை பெருக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அநேக நாட்கள் இக்கட்டுகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், திகில்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமாக வந்துருச்சு. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா கூட எடுக்க நாட்கள் பத்தாது, அந்த அளவுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது. திகழ்கள், திடீர் புதுமையான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் காண செய்தார். ஆண்டவர் கூட இருந்தார், நம்மளோடு கூட இருந்தார், நம்மளை அதை பார்க்க செய்தார், ஆண்டவர் பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மேன்மையை பெருக செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வசனம் தான் நம்ம படிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20-21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரியே, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவர் தான் நம்பிக்கை, முழு நம்பிக்கை ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு வேறு சிந்தனையே கிடையாது. எதுவும் நாஞ்சதான், என்ன ஆண்டவரே என்னை பார்ப்பார், என்ன ஆண்டவர் என்னை செய்வார், எனக்கு செய்யாமல் யாருக்கு உதவி செய்ய மாட்டார். ஆனால் அப்படியே அந்த நம்பிக்கையிலே தான் இருந்துகிட்ருக்கோம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 71ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயதில் தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாருங்க, சிறு வயதுல தொடங்கி நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள் என் நம்பிக்கையே அவர் தான். முழுக்க அவர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையே இருக்கதான். ஆனாலும் ஆண்டவரோடு கூட முழு நம்பிக்கை இருக்கிற நமக்கு தான்
அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் இடையூறுகளும் நெருக்கங்களும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் அழுகைகளும் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி, துரோகம் மேலே துரோகம், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பூமியில் இருக்கிறதா வாழுகிறதா சாகிறதா பேசாமல் ஆண்டவரோடு கூட போயிடலாம், போய் சேர்ந்துடலாம். அந்த வார்த்தை கூட ஆண்டவரே நீங்கள் எடுத்துக்கிட்டா நல்லதுதான் அப்படிங்கிற வார்த்தை கூட வந்தாச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம சோர்ந்து போயிட்டோம். சோர்ந்து அடி மேலே அடிக்கும் போது என்ன செய்வோம்? அடி மேலே எலியா சொன்னால, அடி மேலே நான் போதும் ஆண்டவரே, நாம் வட்ட ஊழியம்லாம் போதும், நான் பண்ண ஊழியம்லாம் போதும். ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது, 7 அதிசயங்களை செய்தவன் இல்லையா. அவன் சொல்கிறாரு, போதும் ஆண்டவரே போதும், ரொம்ப மோசமாக இருக்காங்க உலகத்தில். இவங்க மனிதர்களை வச்சு மனிதர்கள் பார்க்கும்போது அவங்க பேசுகிற பேச்சுக்களும் செயல்களும் நம்பிக்கை, அவங்க பண்ணுற இடையூறுகளும், ஐயோ இந்த உபத்திரத்தில் வந்து என்னை எடுத்துக்கிட்டா போதும் காண செய்த தேவன். உண்மையிலே அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. சிறு வயதிலிருந்து தாயின் கற்பத்தில் எடுத்ததும் நீங்கள் தான். அதையே ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தை படிக்க வேண்டாம். 6ஆம் வசனத்தில் பாருங்க, தாயின் கற்பத்திலிருந்து உம்மால் ஆதரிக்கப்பட்டீங்க, தாயின் கற்பத்திலிருந்தே என்னை பிரித்தெடுத்த தேவன். உண்மைதான். அடுத்து 7ஆம் வசனம் சொல்ல பாருங்க, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலாமா. பாருங்க, அநேகருக்கு நம்ம புதுமையாக தான் இருக்கும் தெரியுமா. நிறைய பரிசுத்த மனவாட்டிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே நம்மளை பார்க்கும்போது ஆண்டவரும் நம்மளும் ஆண்டவரோடு கூட எல்லாமே அவருடைய கற்பனை, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அவர் சொல்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் சொல்ல நம்ம விலகவே இல்லை. நமக்கு தான் இந்த பிரச்சனை நடக்குது. அநேகருக்கு அது புதுமையாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்க, ஜெபம் பண்ணால் போதுங்க, பைபிள் படித்தா போதுங்க, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, பைபிள் படிங்க போதும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க. அநேகர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது, நீ ஆண்டவர் நீ பைபிள் படிக்கணும், நீ ஜெபிக்கலை, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வருது. அப்படி அல்ல பிரியமானவர்களே. நீ ஆண்டவர் சிறு வயதுலேருந்தே நம்பிக்கையாக இருக்கும், தாயின் கற்பத்திலேருந்தே இருக்கும். ஆனாலும் புதுமையாக இருக்கும். நாங்கள் புதுமையாக தான் இருக்கும். மற்றவங்க பார்வைக்கு நம்ம புதுமையாக இருக்கோம். அதை அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களையும் என்னையும் தான் மற்றவங்க பார்க்கும்போது புதுமையாக இருக்கிறதான உண்மையில தான். எவங்கூடையும் சேர மாட்டாங்க, நம்ம கூட யாரும் சேர மாட்டாங்க. நமக்கு தான் துரோகம் மேலே துரோகம் செய்வாங்க. நம்ம யாருக்காவது உதவி செய்வோம்னு நினச்சிட்டு செய்வோம், அவங்க நமக்கு முழு எதிரியாக வந்து நிற்பாங்க. ஆமாம், நாம் இரக்கம் பாராட்டுவோம், அவங்க முழு எதிரியாக இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, 50 கிராம் நகை ஏதோ அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. 5 வருஷம் ஆகுது, இன்னே வரைக்கும் பணம் கிடையாது. திரும்ப கேட்டோம்னா ஃபைட், ரொம்ப ஃபைட் பண்ணோம்னா இருக்கு காளியத்தான் மாரியத்தான் மந்திரம், இதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, இதை தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த புதுமைங்கிற இடத்துல அவங்க நாம் நல்லது செய்யும்போது நாம் நல்லது செய்யணும்னு தான் செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எதிரியாக மாறுறாங்க. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும், நல்ல காரியத்துக்கும், நல்ல ஆசீர்வாதமான காரியத்துக்கும் எதிராக வருவாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம என்ன செய்கிறோம், புதுமையாக இருக்கும். ஏன் விட்டு கொடுத்துட்டு போக முடியாதோ, போக மாட்டாதோ, நமக்கு வாடகை வீட்டில் இருப்போம், நம்ம வீடு இல்லாமல் இருப்போம், அவள் வீடு மேலே வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கொடுத்தா என்ன, காட்ட வந்துட்டா ஒரு 50 கிராமுக்கு போய் இப்போ வந்துட்டா குடும்பத்தில் சண்டைக்கு, ஏன் விட்டு கொடுத்தான்னு அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வைக்கு புதுமையாக இருக்குது. கொடுத்துட்டு போ, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிரு, நீ எதுக்கு உயிர் வாழ்ந்துட்டுருக்க.
அப்படி தான் நமக்கு என்ன வருது, ஆபத்துகளும் இக்கட்டுகளும் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். எதிரிகளுக்கு முன்பதாக தேவனும் அதை காண செய்தார். அதெல்லாம் அந்த வசனம் தான் அதான் சொல்லுது. தேவன் என்ன செய்ற, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த தேவன் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். பூமியின் பாதாளத்திலிருந்து இருப்பேன். அதாவது இவங்க திரும்ப 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 அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள் கொடுத்து 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 இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக செத்து போயிடுச்சு. அதாவது சாகிற இடத்துக்கு வந்துச்சு. சோர்வாய் போச்சு. திரும்ப எடுக்க, அதாவது எந்திரிச்சு எதையும் செயல்படுத்த முடியாதபடிக்கு அவங்களுடைய வார்த்தையினால், அவங்களுடைய வார்த்தை, நிந்தை, அவமானங்கள், பரியாசங்கள் எல்லாத்தையும் செய்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நமக்கு விரோதமாக செய்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க நம்மளையும் கேள்வி பண்ணுறாங்க. பண்ணியெல்லாம் முடித்தவங்கள தான் ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிக்க வருகிறார். ஆண்டவர் அதுதான் அந்த ஜெபம். இன்னைக்கு திரும்பியும் என்னை உயிர்ப்பித்து என்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து வருகிறார். தாவீது சொன்ன இந்த ஜெபம் இந்த ஜெபம் அர்த்தம் அதுதான். இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் அதுதான். அநேக இக்கட்டுகள்லாம் பண்ணி என்னை இந்த பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டீங்க, என்னை பாதாளத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க எங்கள் சத்துருக்கள். ஆனால் அதிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கணும். இந்த இடத்துல தான் தேவன் இன்றைக்கு உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரோ அதே போல நாமளையும் இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமையா இருக்கார். உயிர்ப்பிக்க செய்கிறார். உள் உறுப்புகளை, வெளி உறுப்புகளை, செத்து போன உறுப்புகள், வியாதி பலகீனங்கள் உண்டு. நம்ம தான் சோர்வாயிட்டோம்னா தான், சோர்வானதான் நோய் தானா வந்துருச்சா. ஆத்மா சோர்வு, பலவீனம், நம்முடைய பலவீனம். நம்ம 2 நாள் முடக்கிட்டாங்க, 3ஆம் நாள் நடக்க முடியாது. 2 நாள் படுத்து பாருங்க, 3ஆம் நாள் உங்கள் கால் ஸ்டெப் எடுக்க முடியாது, அது நடக்க முடியாது. ஸோ அப்படி தான் நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த ஆபத்துகளும் இக்கட்டுகளும் இந்த பிரச்சனைகளும் பிசாசு கொண்டு வந்த அந்த ஆபத்துகளும் இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் நம்மளை எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு அதை என்ன செய்து பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு தேவன் நான் செய்கிறார். தேவன் சொல்றார், எசேக்கியா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்காரு. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு தான் கேட்காரு தீர்க்கதரிசியை பார்த்து. ஆண்டவர் திரும்பி சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் தெரியலை, அவனால் கிரகிக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உயிர் அடையும். இந்த உலர்ந்த எலும்புகளை நான் சதையை வைப்பேன், நான் நரம்பு வைப்பேன், ரத்தத்தை ஊற்றுவேன், அந்த தோலை ஊற்றுவேன், நான் ஆவியை ஊற்றுவேன். இந்த வளர்ந்த எலும்புல சரீரத்தையும் ஆத்துமாக்களையும் ஆவியும் ஊற்றும் போது தேவன் உயிரடைந்து சேனையாய் மாறும், யுத்த வீரனாய் மாறும். ஆண்டவர் எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை முற்றுமாய் நிறைவேற்றும். இதுவரைக்கும் நீங்க அநேக நாட்கள் அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள் நீங்க பார்த்துருக்கலாம், உண்மைதான். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதான அந்த உயிர் தந்த வல்லமையினால் ஜெபிக்கிறதான இந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் உயிரடை செய்து சேனையாய் மாறி நீங்கள் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை உங்களுக்கு என்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இந்த வருஷம் பயன்படுத்தும் ஆண்டு, நம்மளை பயன்படுத்தும் ஆண்டு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கி உயிர் தந்த வல்லமையினால் எல்லாரும் எழும்ப போகிறார். சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் புதுசாக மாற்ற போகிறார். புதுசு. இனிமேல் அதில் பழுதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் புதுசாக ஃபிட் பண்ண போகிறார். புதுசு. ஒவ்வொரு உறுப்பு இதுவரைக்கும் உங்களுடைய உறுப்பு சரீரத்தில் வச்சு ஒரு பலகீனத்தை கொடுத்து உங்களை முடக்கி வச்சுட்டான்.
பிசாசு ஆத்துமாக்களை உங்களை சோர்வடைய வச்சு பாதாத்து கொண்டு போய் வச்சுட்டான். இனிமெல்லாம் முடியாது, இனிமெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காது, இனிமெல்லாம் நம்ம தப்பிச்சு வர முடியாது, இந்த ஒரு வாழ்க்கை நல்லதே நடக்காது என்று பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கி, நெகட்டிவா உருவாக்கி தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாத்தையும் பாதாளத்தை கொண்டு போய் வச்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் ஆவியை ஊற்றப்படுறார். தேவன் ஆவியை ஊற்றுகிறார். ஆவியை ஊத்துறமால உங்க மேன்மையை பெருக செய்யப்படுறா. இன்னையிலிருந்து தேவன் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களால் கொடுப்பார். ஆண்டவருடைய மகிமை, வெளிச்சத்தை, ஆண்டவர் மகிமை, அபிஷேகத்தை எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை பார்க்கும்போதே பெருக, அப்படி பார்க்கும்போதே ஆச்சரியமான விதமாய் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி புதுமையாக பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு ஆச்சரிய விதமான ஆண்டவர் கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய மனிதனாய் நீங்கள் மாற போகிறீங்க. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோமா? சோதரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் இக்கட்டுகளும் ஆபத்துகளும் காண செய்த தேவன் ஆண்டவரே, சிறுவதிலிருந்து நம்பிக்கையாயிருந்த என்னை, தாயின் கற்பத்திலிருந்து வேறு பிடித்ததா என்னை ஆண்டவரே அநேக நாட்களா ஆபத்துகளை இக்கட்டுகளை காண செய்து நான் மற்றவர்களுக்கு ஒரு புதுமை போலான ஆண்டவரே, புதுமை போலான ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க பார்வைக்கு என்னை வித்தியாசமா பார்த்தாங்க ஆண்டவரே. அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகளை காண செய்த தேவன் ஆண்டவரே, இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவதாக அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகள் காண செய்த உங்களை என்னைய தேவன் இப்பொழுது ஆவியை தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். இப்பொழுது ஆவி ஊற்றப்படுவாங்க. ஆவியை ஊற்றுகிறேன். உயிர் தந்த வல்லமை கடந்து பாயிட்டும் காண்கிட்ட இதோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர் தந்த வல்லமை கடந்து பாயிட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு உயிர்ப்பிக்கப்படட்டும். வெளி உறுப்புல தேவனுடைய வல்லமை கடந்து பாயிட்டும். புதிய உறுப்புகள் வல்லமை காணப்படட்டும். உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே, சதையை எடுத்து நரம்ப ஊற்றி, ஆண்டவரே ரத்தத்தை ஊற்றி, தோலை ஊற்றி, ஆவியை ஊற்றுகிறேன். சேனையா புதிய இருதனை, புதிய சிந்தனை மண்டலங்க எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற போகிற ஆண்டவரே. வல்லமை இறங்குவதா மனத்தை இறங்க மறித்த லாசரை உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு மறித்து போனதான மறித்த அனுபவத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் கல்லறையிலிருந்து வெளியே வா. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். உச்சந்தலைந்து உள்ள கால் வரைக்கும் கட்டப்பட்ட சீலைகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. புதிய மனிதனாய் உங்களையும் என்னையும் மாற்றினாக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே, இழந்த நிலவரத்தில் இருந்து கூட, தாழ்ந்த நிலையிலிருந்து கூட கர்த்தாவே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பல ஆபத்துகளை, பல இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட கர்த்தாவே, மீண்டுமாக கூட கர்த்தாவே அவர்களுடைய மேன்மையை பெருக செய்து கூட கர்த்தாவே, பாதாளத்தில் இருந்து கூட கர்த்தாவே அவர்களை உயிரோடு எழுப்பி கூட கர்த்தாவே, உம்முடைய உயிர் திறந்த வல்லமை ஊற்றி கூட கர்த்தாவே, புது சரீரத்தை கூட கர்த்தாவே, புது ஆத்மாவை கூட கர்த்தாவே, புது ஆவியை கூட கர்த்தாவே நீ என்றுதாமே கட்டளையிட்டதற்காக நன்றி.
ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. காலா பாலா காலா பாகாலா பாலா காலா பாலா காலா உயிர்த்தந்த வல்லமை உயிர்த்தந்த வல்லமை இந்த வீடியோ காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர் பெற்று இனி வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே ஆபத்துகள் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டு இக்கட்டுகள் காணாதபடிக்கு ஆண்டவர் எதற்காக அழைத்தார் அந்த நோக்கத்தை மாத்திர ஓடத்துக்கு ஆண்டவர் உதவி செய்யப்படலாம். ஆண்டவரை கிருபையை பலத்தை அபிஷேகத்தை தந்தபடினால் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோமையா துதிக்கிறோம் ஆண்டவர். சத்துருடைய வல்லமையெல்லாம் முறியடித்ததுக்காக சிதறடித்ததுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. திரு கரத்தில் ஒப்படைக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் சுந்தர்சிங் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாங்கள் வீடியோ போடுவதற்கும் உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை தரணும். அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணலாம், ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஃபோன் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் நல்லா ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.